வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க 2 நாளா ஆளையே காணோம்? எங்கனா கோவிலுக்கு எதுக்குன்னா போயிருக்கீங்களா? பிரசாதம் எதுனா கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த வாரம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, அதாவது 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் நான் மதுரை பக்கம் போயிருந்தேன். எப்பயும் நான் கோயிலுக்கு போகிற வழக்கமே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிட்றது கிடையாது. எதுக்கு போனேன் அப்படின்னா, கீழடி. அந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணி அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாரு அமர்நாத் ராமகிருஷ்ணா. அந்த அறிக்கையே கிட்டத்தட்ட 900 பக்கத்துக்கு மேலே இருக்குதாம். அந்த அறிக்கையை திருத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அவர் முடியாதுன்ட்டார். அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த கீழடி அறிக்கையில் என்ன தான் இருக்குது, கீழடியில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கீழடிக்கு தான் போனேன். மதுரை போனேன். மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்கல. அங்கேருந்து நேராக அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து நேராக கீழடிக்கு தான் போனேன். கீழடி போய் சுற்றி பார்த்தப்போ எனக்கு பிரமிப்பாகி போச்சு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அதாவது மேலே நிறைய சென்னைக்கு போகிறோம், எல்ஐசி கட்டடம்லாம் பார்க்குறோம். இப்போ அதை விட பிரம்மாண்ட கட்டடம் இருக்குது. இப்படி பல ஊருக்கெல்லாம் பெங்களூர் போகிறோம், டெல்லி போகிறோம். எல்லாம் பார்க்கும்போது கட்டடங்களை பார்க்குறோம், பிரமிப்பாக இருக்குது. ஆனால் இது மண்ணுக்கு அடியில் இருக்கிற பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. மண்ணுக்கு அடியில் பெரிய ஊரே இருந்திருக்கு, பெரிய தொழிற்சாலை இருந்திருக்குது. அதெல்லாம் என்ன ஒரு பியூட்டினா, அது மொத்தத்தையும் அகழ்வாராய்ச்சியில் மேலே உள்ள மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. மதுரையில கீழடி மட்டும்தான் போய் பார்த்தீங்களா, இல்லை வேற எந்த ஊருக்காச்சும் போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்களா? நான் மதுரை போய் சேர்ந்ததே மத்தியானம் 1:30க்கு. ராத்திரி காட்பாடியில் ட்ரெயின் ஏறி 1:30க்கு தான் போனேன். கீழடி போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. ஸோ 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் அதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் கீழடியே ஒரு நாள் பூரா பார்க்கலாம், அவ்வளோ இருக்குது. அதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், சரி கீழடி நாகரிகம் பேசுகிற அதே நேரத்தில் பொருணை நதின்னு சொல்கிறாங்களே, தாமிரபரணி. தாமிரபரணி நதிக்கரையில் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் மறுநாள் அங்கே போயிட்டேன். தூத்துக்குடி பக்கத்தில் பட்டணமருதுன்னு ஒரு இடம், அது கடற்கரை நகரம். அது அங்கே இப்போ அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. அதையும் பார்க்க போனோம். அதாவது அகழ்வாராய்ச்சி பண்ண இடம் கீழடி. இப்போ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இப்போதான் மார்ச் 17ஆம் தேதி தொடங்கியிருக்கிறாங்க 2026. இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. சிலதெல்லாம் கிடைச்சிருக்குது, அங்கே ஓடுகள் இதெல்லாம் கிடைச்சிருக்குது, பானைகள் கிடைச்சிருக்குது, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 200 ஏக்கர் பரப்பளவில் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் இருந்தோம். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற சில ஊர்களுக்கு போனோம். என்ன தோழர், பட்டணமருதுன்னு சொல்றீங்க? இந்த பேர் கேள்விப்படாத இடமா இருக்கே, இது எந்த சைடு இருக்கு? அங்க என்ன விசேஷம், என்ன இருக்கு? பட்டணமருதூர் நிறைய பேருக்கு தெரியாது. அது தூத்துக்குடியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வடக்கு பக்கமா வரணும். அது கடற்கரை நகரம். நகரம்னு சொல்றதை விட துறைமுகம். கடல்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் கூட கேட்டோம், என்னங்க ஒரே பொட்டல் காடா இருக்குது, வெறும் கருவ காடா இருக்குது, இங்க எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சுன்னு கேட்டப்போ, இல்லைங்க அந்த பக்கம் இறால் பண்ணை இருந்துச்சு, இந்த பக்கமும் பண்ணை இருந்துச்சு, உப்பளங்கள் இருந்துச்சு, இதுதான் மேடான இடமா இருக்குது. மேடான இடத்துல ஏதாவது இருக்கும் அப்படின்றத வச்சுதான் நாங்க இந்த இடத்த தேர்வு செஞ்சோம். இப்போ நாங்க அகழ்வாய்ச்சி இப்பதான் தொடங்கணும். இந்த 4-5 மாசத்துல எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. இந்த 200 ஏக்கரையும் நாங்க தோண்டி எடுத்துட்டோம்னா நிறைய விவரங்கள் கிடைக்கும். இது ஒரு காலத்துல இங்கிருந்து வணிகம், கடல் வணிகம்லாம் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேகாத வெயில், அங்க தங்கறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அந்த இது இருக்கு பாருங்க, கருவை மேல, அதுக்கு மேல ஒரு துணியை கட்டி நிழல் ஒரே ஒரு சேரு, குடிக்கிற தண்ணி வச்சிருக்கிறாங்க. வெயில்ல தான் வேலை செய்யறாங்க. வேலை செய்யறவங்க எல்லாருமே எல்லாம் பட்டம் படிச்சவங்க, ஆர்கியாலஜி படிச்சவங்க. அவங்க தான் சூப்பர்வைசரா இருந்து அந்த வேலையை மேற்பார்வை செய்யறாங்க. இந்த அகழ்வாய் பணியை திமுக அரசாங்கம், மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் தான் தொடங்கி இருக்குது. இது தொடர்ந்து நடக்கணும். இந்த விஜய் ஆட்சியிலையும் தொடர்ந்து நடக்கணும். இது தொடர்ந்தாதான் தமிழர்களுடைய பெருமையை வெளியில் கொண்டு வர முடியும். இப்பயே மூடிட்டாங்கன்னா நம்ம வரலாறு அழிஞ்சு போயிடும். அதனால இது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்கே போனேன். உண்மையிலேயே அந்த அனுபவம் இது வரைக்கும் நிறைய பேர் போய் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது, பார்த்துட்டு வந்திருக்கிறேன்.